அதனால் இவர்கள் வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறார்கள். அதை பிரிவை சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2½ வருடங்கள் மேலாகிவிட்டது. இதற்கு பிறகு இவர்கள் சேருவாரா என்ற முனைப்புகள் நமக்கு தேவையில்லாதது ஒன்று என்று நினைக்கிறேன். இதன் மூலமாக மணி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நுழைவார் என்று நினைக்கிறேன். அவருக்கு பல விஷயங்கள், சம்பவங்கள் நடத்தி கொண்டே வருகிறார். இதுபோல் மணியும் செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி கனியிடம் கேட்டபோது அவருடைய வாழ்க்கை அவர் பார்த்து கொள்வார், எங்களுக்குள் டைவர்ஸ் ஆகிவிட்டது என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை அவர் தனிப்பட்ட முறையாக அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கை, நான் திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் யோசிப்பது தான் முக்கியம். நான் அதை பற்றி இப்போது எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை. அதனால் இதில் நான் விலகிக் கொள்கிறேன் என்று கனி ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் இதில் ஒதுங்குவதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அதை ஏற்கனவே மணி சொல்லியிருக்கிறார். என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை. இதைத்தான் கனி கண்டு பயந்து ஒதுங்கி போயிருக்கிறாரா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இருக்கலாம் அப்படின்றே மணியிடம் ஆதாரங்கள் இருக்கலாம். அதனால் கனி இதில் ஒதுங்கியிருப்பது